கலைஞருடைய கனவு இல்ல திட்டம்தான் மக்களின் மனதில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 23, 24, 24, 25 அவர்கள் இன்றைக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முடிவு செய்து முதலாண்டிலே 1 லட்சம் வீடுகள் 3500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை. இங்கே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சொன்னார்கள், நீங்கள் பசுமை வீடு திட்டத்தை மாற்றிவிட்டீர்கள், அதே போல் நாங்கள் காலை உணவு திட்டத்தை மாற்றியிருக்கிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏழை எளிய மக்கள், குடிசையிலே வாழ்ந்த மக்களுக்காக குடிசையை அகற்ற வேண்டும். 17 லட்சம் குடிசை இருக்கு, அவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று 1971 எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கு 1 லட்சம் வீடுகளை அன்றைக்கு கட்டிக் கொடுத்து இந்தியாவிற்கு வழிகாட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் இங்கே நாம் தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு 8 லட்சம் வீடுகளை 2030க்குள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சூளுரைத்து இதே அவையிலே முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு வழங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. 2வது ஆண்டிலே 3500 கோடி வழங்கி அந்த திட்டத்தை துவங்கி கிட்டத்தட்ட இப்பொழுது 80% பணிகள் முடிந்து 80,000 வீடுகள் வரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவையில் கட்டும் பணியில் இருக்கிறது. ஆக 2 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகளை முடித்திருக்கிறோம். 3ஆம் ஆண்டு 26 ஜனவரியில் இன்னும் 1 லட்சம் வீடு கட்டுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8,000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை, நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம் உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் 3,500 கோடி தான். நீங்க நிதி ஒதுக்கி இருப்பது 3,500 கோடி. உங்களுக்கு என்ன மனசு வச்சு நீங்க 1 லட்சம் வீடு அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையா இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினோம், 2 வருஷத்துல 2 லட்சம் வீடு கட்டினோம். 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்திலே நீங்க 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,35 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? மாண்பு பேரவைத் தலைவர்களே, உங்க திட்டத்தில் நீங்க 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சிருக்கிறீங்க. ஆனா நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்பு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி இலக்கு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, யாரு இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்பு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னா உண்மையாகவே சொல்றேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேற வழி இல்லாம நாங்க அந்த பழைய இடத்துலயே தான், நாங்க குடிசை வீட்டில் தான் நாங்க இருக்கிறோன்றத சொல்லி இருக்கிறாங்க. அதனால
66,850 வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களால் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டது. அதில் 35,126 வீடுகளுக்கு பணிக்குறியீடு ஒர்க்கார்டு உருவாக்கப்பட்டது. தற்போது 17,116 வீடுகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. இந்த வீடுகளுக்கு கட்டுமானத்தில் நிலை அடிப்படையில் தொகை விடுவிக்கப்படும். ரூபாய் 375 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுகிறேன். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1,00,000 வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்ப நாங்க அறிவிச்சது 26ல் 1,00,000 வீடு அறிவிச்சோம். நீங்க அதான் பார்த்திருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்க அறிவிச்சதுனால அதுல பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். லிப்டுக்கு, அதாவது இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்த உடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்க சென்ட்ரிங் போட்ட உடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறோம். நீங்க பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட், 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்க வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்துதான் 3 லட்சம் ரூபாயில கட்ட முடியும் என்றுதான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனாலதான் நான் சொன்னோம், இப்ப நீங்க கட்டுறதுல இன்னைக்கு 20% கூடி இருக்கு. நீங்க 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்க என்ன சொன்னோம், எங்க ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சம்ல அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்டரியிலிருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் நீங்க கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதுல கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1 லட்சம் வீடு கொடுக்கல 2,000 இருந்துச்சு. இன்னைக்கு 4,500, 5,000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்ப 20 உயர்ந்துச்சுன்னா இன்னைக்கு 1 லட்சம் மைனஸ் தான் இன்னைக்கு. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்க வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று, ஏன்னா அவர் அவை முன்னோர்கள் தான் தெரிவித்தார்கள் என்ன பேஸ் பட்டத்தில் இருக்குன்னு. நான் இப்பயும் சொல்றேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீட பேஸ் பட்டம் இல்ல, வீடை இடமே இல்லாம விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி நாங்க கிட்டத்தட்ட எல்லா வீடுகளையும் எங்கெங்க பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாம இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா 40% கொடுக்கணும். ஆனா வீடுக்கு அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான். நாங்க 2.25 லட்சம் கொடுத்து 2,80,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து, ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும். ஆனா ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள், பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும் வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்துக் கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை விட நீங்க பேரை மாத்திட்டீங்க, கலைஞர் கனவு இல்லம்னு மாத்திட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க பேர் மாத்திர வேலை எங்களுக்கு இல்லை, நீங்க பூராத்துக்கு பேர் மாத்திருக்கீங்க வரிசையா சொல்றேன். ஆனா நாங்கள் சொல்வது என்னவென்றால், பசுமை வீடு என்று அறிவித்தார்கள் அந்த அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போது 21 உடனே 19, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பிச்சு பாதியில விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சர் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிக்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற
அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்டு திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்டு திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இது போக வீடு கட்டும் திட்டத்திலே இப்ப பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னைக்கு 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லும்போது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போ கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னா நல்லா இருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரெக்கார்டான டேட்டா அது. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசுல பதிவாயிருக்கு. இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கேருந்து இருந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராயிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படிதான் விலையை குறைச்சு வச்சிருந்தாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 லட்சம் வீடு நீங்க லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்ல போனான அதுல பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல நீங்க லிஸ்ட் வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்க வீடை வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்க கேட்டீங்கன்னா நான் அந்த லிஸ்ட் கொடுத்துட்றேன். சரி, இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஏன்னா அண்ணன் வந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் பேசும்போது நாங்க குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தோம். இருந்தாலும் நீங்க வந்து 8 லட்சம் பேர் லிஸ்ட் எல்லாம் நீங்க சொல்றதுனால நான் உங்களுக்கு யார் யாருக்கு நீங்க வீடு இருக்கிறவங்களுக்கே நீங்க அந்த திட்டத்தில் நீங்க பணம் எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடு இருக்கின்றவர்களுக்கும் வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டிய திட்டத்தை நிறுத்திட முடியாது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் போய் அவங்க வந்து சோதிக்க அலுவலர்கள் நேரடியாக தேர்வு அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்தளவில் என்னுடைய துறையிலே இதே அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும், நம்ம எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றும் பார்ப்பதில்லை. ஏன்னா வீடு கேட்டு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம். ஏன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் வீடு கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஒன்றியத்தில் எந்தெந்த ஒன்றியத்தில் வந்தாங்களோ அத்தனை ஒன்றியத்திலும் யார் வீடு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த நீங்க அமைச்சர் சொல்வதில் இல்ல பெனிஃபிஷியரை இப்ப ஐஆர்டிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லோன் கொடுக்குறோம். அதுல பெனிஃபிஷியரை தேர்வு செய்வது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அதை தேர்வு செய்யுது. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்ப எல்லாமே அவங்க இஷ்டம் போல ஏத்திக்கிட்டே போறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசிற்கு ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எல்லாம் நாங்கள் குறைக்கிறோம் சொல்றீங்க, அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இது குறைப்பதற்கு உதவியாக இருக்கும்.